அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பூர்ணிமா நிகழ்வு மாதா பிதா குரு தெய்வம், இது நம்ம குடும்பங்களில் பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் அது பின்னாடி என்ன தாற்பயம் அது தெரியாது. ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்குமான உறவு முறை நம்முடைய பாரம்பரியம் காலம் தொட்டு எப்படி இருந்தது, இன்னைக்கு நாம அதை அப்படியே கொண்டு போயிருக்கோமா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி. நம்ம குழந்தைங்க ஒரு கோவில் கழிச்சு போகும்போது இதெல்லாம் நம்ம சொன்ன விஷயம், குருவை பார்த்தா உனக்கு படிப்பு வரணும், கண்ணத்தில் கொடுத்தோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா லட்சுமி ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்க தவறின ஒரு விஷயத்தினாலதான் இன்னைக்கு வந்து குருவுக்கும் சிஷியனுக்குமான உறவு முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லவே வேண்டாம், நம்ம பார்க்கணும், தினசரி வாழ்க்கையில பார்க்கணும். அப்போ ஒரு குருகுலம் அப்படிங்கிற ஒரு கல்வி முறையில இருந்த ஒரு மண் இந்த மண். அந்த குருகுலத்துல இருந்து இன்னைக்கு வந்து மாடர்னைஸ்டு ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதுல இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 5-10 நிமிடம். என்னுடைய குருநாதர் அப்படிங்கிற ஒரு முறையில முதல்ல வந்து நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவருக்கு நான் வந்து வணக்கத்தை சொல்லிட்டேன். திருவாசகத்துல திருக்கோத்தும்பி அப்படிங்கிற ஒரு பதிகத்துல வர 3வது பாடல், நான் யார் என் உள்ளம் யார் அப்படின்னு மணிவாசகர் கேட்கிறார். அப்போ நான் யார் என் உள்ளம் யார் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் எனை ஆண்டினரே மதிமயங்கி உணார் உடைதலையில் உண்பலிதேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்று ஊதாய் கோத்தும்பி அப்படின்னு ஒரு தும்பியை பார்த்தா நமக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்சி அந்த ரக்கையை பிடிச்சி போனதுல அவ்வளோ சந்தோஷம். அப்பேற்பட்ட ஒரு சின்ன சிறிய ஒரு உயிரினத்தை தன்னுடைய குருநாதரனுடைய புகழ வெளியில போய் நீ பாடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதா அந்த பதியத்தினுடைய பாடல்கள். அப்போ முதல்ல நாம யார் அப்படிங்கிற ஒரு விளக்கம் நமக்கு தெரியணும். அப்ப அந்த நாம யார் அப்படிங்கிற விளக்கம் நமக்கு எப்படி தெரியும்? நம்ம தினசரி அன்றாட வாழ்க்கையில, அதுவும் இந்த மாதிரி சென்னை மாதிரி ஒரு பட்டின வாழ்க்கையில தினசரி மெக்கானிக்கல் லைஃப்ல நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்ப நாம யார் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? இது யார் சொல்லி தருவா? இதுக்கு ஏதாவது ஸ்கூல் இருக்கா? இல்லை யாராவது வந்து நம்ம கை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்களா? இல்லை கடையில் ஏதாவது கிலோ கணக்கில் கிடைக்குமா? இதுவே இல்லை. நாம யார் அப்படிங்கிறத நாம உணர்றதுக்கு ஒரு குரு அவசியம் அப்படிங்கிறது தான் நம்ம காலம் தொட்டு சொல்லிட்டு வராங்க. அப்ப இந்த குரு எங்க இருக்க, குரு எப்படிப்பட்டவர், குரு கிட்ட நாம எப்படி இருக்கணும், குருவை நாம எப்படி கண்டுபிடிக்கணும், இது மாதிரி ஆயிரமான கேள்விகள் நம்ம மனசுல வரும். குரு எப்படி இருக்கிறார்? மாதா பிதா குரு தெய்வம். தெய்வமே குருவுக்கு பிறகுதான் வருது. தெய்வத்தால் முடியாத காரியங்கள் கூட குருவனுடைய வார்த்தைகளால நடக்கும் அப்படிங்கிறது நாம அனுபவபூர்வமா பார்த்த விஷயம். அப்ப அந்த குரு நாம போய் எங்க போய் தேடுறது? பக்கத்து வீட்டுல இருப்பாரா, இல்ல வேலை இருப்பாரா, இல்ல எங்க இருந்தாவது வருவாரா? தெரியாது. குருவனுடைய ஒரு சிலையை வைத்தே தன்னுடைய ஒரு கல்வி அனுபவத்தை பெற்றவர் ஏகதெய்வம். அவர் வாழ்ந்த மண்ணில். சரிதானே? ஆக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தர் அவங்கள வழி நடத்தி இருக்கிறாங்க. குரு பக்தி அப்படின்னாக்கா முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது புராணங்கள் மூலியமா அப்படின்னாக்கா என்ன கேட்டா நான் வந்து ஹனுமனை சொல்றேன். ஹனுமனுடைய குரு பக்தி, அவர் ராமர் மேல ஸ்ரீ ராமர்
அதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார்? தன்னுடைய நெஞ்சையே பழந்து காமிச்சிட்டார். அதுக்கு மேலே யாராவது ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் நெஞ்ச பழந்து காமிச்சிருக்கிறாங்க? இல்லை. சீதா தேவியே தன்னுடைய தாயாராகவே அவர் என்ன பண்ணினார்? அவர் சொன்ன சொல்லுக்கேற்ப நடந்தார். அப்பேற்பட்ட ஒரு குருவுக்கு இலக்கணமா, பக்திக்கு இலக்கணமா நம்ம புராணங்கள் சொல்றது ஸ்ரீராமருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்குமான ஒரு உறவு. சரி, அப்ப பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் விவேகானந்தருக்குமான உறவு முறை எப்படி? ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சுயசரிதையை நம்ம வாசிக்கும் போது விவேகானந்தருக்கும் அவருக்குமான உறவு முறை அப்படிங்கிறது வார்த்தைகளால் சொல்லி விவரிக்கவே முடியாது. ராமரும் ஹனுமரும் வாழ்ந்த காலகட்டம் ரொம்ப முன்னே காலகட்டம். நாம் அது புராணங்கள்ல மாத்திரம்தான் கேட்டிருக்கோம். ஆனா பரமஹம்சருடைய காலகட்டமும் விவேகானந்தருடைய காலகட்டமும் ரொம்ப தொலைவில் இல்லை. நமக்கு முன்னாடியான ஒரு தலைமுறை. அப்போ எப்பேற்பட்ட ஒரு குரு, எப்பேற்பட்ட ஒரு சிஷ்யன் விவேகானந்தர். நந்தர் அப்படின்னா அடியவர்னு ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க. விவேகம் அப்படின்னா அறிவு, கூர்மை, சிந்தனை, செயல், இது எல்லாமே வரும். அப்போ இத்தனை விஷயங்களும் தன்னுள்ளே அடக்கிய ஒரு அடியவரான ஒரு சீடர் யாருக்கு கிடைச்சாங்க? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கிடைச்சாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாரத தேசத்துல ஒரு பகுதியை விட்டு அவர் வேற எங்கேயும் போகல. ஆனா அவருடைய புகழ் யார் மூலமா இந்த உலகம் பூரா போச்சு? அவருடைய சிஷ்யப்புள்ள பிரதான சீடர் விவேகானந்தர் சிகாகோ கூட்டத்துல சகோதர சகோதரிகளே ஆரம்பிச்ச ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாபெரும் சிறந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கான முன்னோட்டமான ஒரு கூட்டமா நம்ம பார்க்கிறோம். பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தை எழுதினார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு இப்போ ரீசெண்டா 10 நாள் முன்னாடி தான் நம்ம வேர்ல்ட் இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணோம். யோகாவை பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தை எழுதினார் அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாறு. அந்த யோகாவை உலகம் பூரா இன்னைக்கு ஃபாலோ பண்ற, பின்பற்றுகின்ற ஒரு தொடக்கமா இருந்தது விவேகானந்தர். அந்த ஒரு பெருமை விவேகானந்தருக்கு தான் போய் சேரும். அப்ப அப்பேற்பட்ட ஒரு சிஷ்யர், ஒரு குருவுக்கும் சீடருக்குமான ஒரு உறவு முறை, ஒரு உன்னதமான ஒரு உறவு முறை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு உலகத்துக்கு காமிச்சார். என்ன கேட்டா இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீராமர், சீதாதேவி, ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவர்களுடைய உறவு முறை எப்படி இருந்ததோ அது போலவே ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி அம்மையார், விவேகானந்தருக்கான உறவு முறை அப்படிதான் இருந்தது. சரி, எல்லாமே சரி. ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த மாதிரியான ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்குமான உறவு முறை இருக்கா? இது நாமளே நம்மளை கேட்டுக்கணும். தெரியல. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீராமர் கிட்ட பூர்ணத்துவமான சரணாகதியை கொடுத்தார். அதனால அது சாத்தியமாச்சு. விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட தன்னுடைய பூர்ண சரணாகதியை கொடுத்தார். அதனால இது சாத்தியமாச்சு. அப்போ இன்னைக்கு நாம நடத்தேனுமே, கலியுகம் நடக்குது, யார் வருவாங்க, நம்மளை யார் கூட்டிட்டு போவாங்க, நான் யார் எனக்கு எப்படி தெரியும்? அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்முடைய சொத்தா, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்சது மாத்திரம் நம்ம சொத்து இல்ல. காலம் காலமா நமக்காக நம்மளை வழி நடத்தின நம்முடைய பாரம்பரியம், கலை, பண்பாடு, மொழி அத்தனையும் நம்மோட சொத்து. அதை அப்படியே அதுவாகவே கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு. அப்ப அந்த பொறுப்பை நாம சரியா செய்யறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த பொறுப்பை நாம செஞ்சா
இந்த உன்னதமான விஷயங்கள் எல்லாம் போய் சேரும். உலகமே அழிந்தாலும் அழியாத ஒரு தேசம் பாரத தேசம். அழிவே அழியாது, அதுக்கு அழிவே கிடையாது, யாரும் அழிக்கவும் முடியாது. ஏன்னா அந்த மண்ணுக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்கு. இத்தனை பெரிய ஜீவாத்மாக்களை, பெரிய பெரிய குருமார்களை தாங்கி வந்த பூமி இது. அப்ப அப்பேற்பட்ட ஒரு குருமார்களை நாம போற்றணும். அதனுடைய சமயம் சார்ந்த சனாதன தர்மம் சார்ந்த விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். மார்க் பேஸ்டா இருக்கிற பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது மாறி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாழ்க்கையினுடைய சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை அந்த குழந்தைங்க எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு திறமையை அந்த குழந்தைங்க கிட்ட வளர்க்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு இந்த பக்தியும் ஞானமும் இது எல்லாமே தேவை. அதனாலதான் உலகமே நம்மளை திரும்பி பார்க்குறாங்க, நம்மளை மதிக்கிறாங்க. நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி இதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை, பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கு. அப்ப அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கறது மாத்திரம்தான் நம்மளுடைய பிரதான வேலை. மற்றபடி நம்ம வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது இதெல்லாம் நம்முடைய அன்றாட ஒரு வாழ்க்கையை ஓட்டிக்கிறதுக்கான வேலையா இருந்தாலும் கூட நாம் இன்னும் எவ்வளவு நாள் இருப்போம், நாளைக்கு வரைக்கும் இருப்போமா, இன்னும் 40 வருஷம் இருப்போமா தெரியாது. அப்போ ஒவ்வொரு மணி துளியை கூட நம்ம வீணாக்காம நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு நாம நம்ம குழந்தைங்களுக்கு வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கணும். உலகமே வியந்து பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், அது எப்படி அதை இந்தியாவில் மாத்துறோம், அறிவியலையே வாழ்க்கை முறையா வாழறாங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நாம தோப்பு கரணம் போடுறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ம தினசரி நம்ம பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். நம்ம தாத்தாக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு அதை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லி ஃபாரினர் ஒரு சப்ஜெக்ட் ஆக்கி ஒரு ஸ்லைட் போட்டு பிரசன்டேஷன் போட்டு கொண்டு நடத்தி கமர்ஷியலைஸ்ட் ஆகிட்டாங்க. இது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சாப்பாட்டு முறையாகட்டும், நம்மளுடைய சமய சடங்கு, எந்த விவகாரமா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. அதனால உங்க குழந்தை, நான் எந்த நிகழ்ச்சிக்கு பேச போனாலும் கடைசியில ஒரு 2 இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பழக்கம். இன்னைக்கு நேரமின்மை காரணமாக நாங்கள் கொஞ்சம் தாமதமாக வேற வந்துட்டோம். அதனால நேரமின்மை காரணமா 2 நிகழ்வுகளோட நான் சொல்றேன். நீங்க உங்க குழந்தைங்களுக்கு தினசரி அந்த வீட்டில் பண்ண சொல்லுங்க. 1, தோப்பு கரணம் கம்பல்சரி டெய்லி ஒரு 10 தடவை. தோப்பு கரணம் யாராவது எனக்கு போட்டு காமிக்க முடியுமா? ஐ நீட் 1 volunteer. தோப்பு கரணம் யாராவது எனக்கு போட்டு காமிக்க முடியுமா? Anybody please? அவருக்கு ஒரு பெரிய கை தட்டல். ஆனா தோப்பு கரணம் அப்படி போடக்கூடாது. தோப்பு கரணம் இடது கையினுடைய 2 விரல்கள் வலது காத முடிக்கணும். வலது கையுடைய கைகள் விரல்கள் இடது காத முடிக்கணும். இந்த 2 கையும் 45 டிகிரில இருக்கணும். உட்கார்ந்து எழுதிக்கணும். இதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா, சயின்டிபிக்கா சின்ன குழந்தைங்களுக்கு பேசிக்கா மூலாதாரம் அப்படின்னு சொல்ற பேஸ் சக்கரா ஆக்டிவா இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க படிக்கிற ஆற்றல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கீழே உட்கார்ந்து எழுந்திரிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்? அந்த மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். இந்த காது மடல்களை பிடிச்சி இழுக்கும் போது பிரெயின் நர்வ்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இத இப்படி சொல்லாம என் தாத்தா பாட்டன் கூட்டன் அத்தனை பேரும் எப்படி சொல்லி வச்சுட்டு போயிருக்கான்? ஒரு சடங்கா வச்சுட்டு போயிருக்கான். ஆனா நான் என்ன பண்றேன்? அதை நான் என் பிள்ளைய பண்ண சொல்றது இல்ல. சார் சூப்பர் பிரெயின் யோகான்னு ஒருத்தர் எடுக்கிறாங்க சார், 25,000 ரூபாய் ஃபீஸ் சார், எப்படியாவது கடன் வாங்கியாவது என் பிள்ளைய கொண்டு போய் அங்கே சேர்த்துடணும். அங்க என்ன நடக்குது கூட நமக்கு தெரியும். அடுத்தது, இது ஒரு விஷயம் உங்க குழந்தைங்களை தினசரி பண்ண சொல்லுங்க. 2வது, படிக்கும் போது
இடது காலை மடித்து வலது காலை கீழே தொங்க விட்டு படுக்க சொல்லுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இடது காலை மடிச்சு வைக்கும்போது வலது பக்க மூளை என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப இந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறது ஈஸியா என்ன ஆகும் உள்ளேயே. இது 2 விஷயங்களை உங்க குழந்தைங்கள பண்ண சொல்லுங்க. மூணாவது, உங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஜெனரலா என்ன நினைச்சிட்டு இருப்போம், யாராவது வந்தாங்கன்னா ரொம்ப பவ்யமா அப்படி கையை கட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா நம்ம பவ்யமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது இல்லை. அறிவியல் படி நீங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது, இல்லை ஏதோ ஒரு உரையை கேட்கும்போது, இல்லை ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணும்போதோ, உங்களோட கைகளை இப்படி கட்டாம இல்லை இப்படி கட்டிக்காம இப்படி வச்சு கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க கேட்கிற அத்தனை விஷயமும் உங்களுடைய மூளையில நல்லபடியா போய் ரிஜிஸ்டர் ஆகும். இன்னைக்கு சண்டே, வீட்டுல டிவி பார்க்கலாம், பீச்சுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு குரு பூர்ணிமா விவேகானந்த வித்யாலயால ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அதுல போய் நான் ஏதோ ஒரு 4 நல்ல விஷயங்களே காதுக்குள்ள கேட்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல வந்திருக்கீங்க. அது உங்களுக்கு சரியான வகையில அந்த விஷயங்கள் பூரா உங்க மண்டையில ரிஜிஸ்டர் ஆகணும் மூளையில அப்படின்னாக்கா, நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 2 கையையும் இப்படி விரிச்சு வச்சுட்டு கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இது இன்னைக்கு இல்லை, நீங்க எந்த விழாவுக்கு போனாலும் எங்கே போனாலும் இதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களோட மூளையில தன்னால போய் உட்காரும். இதெல்லாம் சாதாரணமா நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயம். ஆனா இதை சொல்றதுக்கு இப்போ ஒரு ஃபாரினர் தேவைப்படுது நமக்கு. அப்போ நாம யார் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். இப்ப இந்த 3 விஷயங்கள் சொல்லி கொடுத்ததுனால இத்தனை இப்போ இங்க உட்கார்ந்துட்டு ஒரு 100 பேர்ல யாராவது ஒரு 2 குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா, அது இதை எனக்கு சொல்லி கொடுத்த குருவுக்கு நான் செய்யற ஒரு சமர்ப்பணம். அப்ப அந்த குருவனுடைய உறவு முறை எப்படி வருது அப்படின்னாக்கா, அதையும் அழகா ஒரு பாட்டுல என் தாதை தாதைக்கும் அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா தாண்டியும் நீ என்னோட வந்துட்டு இருக்க. அப்போ எங்க உங்களுக்கு ஆத்மார்த்தமா உங்ககிட்ட அவங்க கிட்ட ஒரு விஷயம் கிடைக்குது, மனசு உங்களுக்கு ரிலீவ் ஆகுது, இல்ல ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்து நல்ல சிந்தனைகளை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்கள நீங்க உங்க குருவா வச்சுட்டு உங்களோட வாழ்க்கையில அடுத்த படி போறதுக்கான ஒரு நிலைகளை பத்தி யோசிங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை மாத்திரம் வச்சுட்டு, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, என் குரு வாழ்க, குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி.